வணக்கம் எக்ஸ்பிரஸ் நியூஸிற்காக உங்களை வரவேற்பது நான் அனிதா. ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் 256 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேர்தலில் 1535 தேர்தல் அலுவலர்கள், 307 நுண் பார்வையாளர்கள் தேர்தல் பணியில் ஈடுபடுவார்கள் என கூறியுள்ளது. தேர்தலுக்காக 1024 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட உள்ளன என்றும், ஆர்கே நகர் தொகுதியில் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 2,62,721 எனவும் தெரிவித்துள்ளது. ஆர்கே நகர் தொகுதிக்கு ஏப்ரல் 12ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இரட்டை இலை சின்னத்தை தங்களுக்கு ஒதுக்க கோரி ஓ பன்னீர்செல்வம் அணியினர் தலைமை தேர்தல் ஆணையத்திடம் மனு அளித்துள்ளனர். ஓபிஎஸ் அணியின் சார்பில் ஆர்கே நகர் தொகுதி வேட்பாளராக மதுசூதனன் அறிவிக்கப்பட்டார். இதனையடுத்து தங்கள் அணிக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்க கோரி ஓபிஎஸ் அணியின் வழக்கறிஞர்கள் தேர்தல் ஆணையத்திடம் கடிதம் ஒன்றை கொடுத்துள்ளனர். தாங்கள்தான் அதிமுக என்றும், தங்கள் அணி சார்பில் போட்டியிடும் மதுசூதனுக்கே இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். கடிதத்தை பெற்றுக்கொண்ட தேர்தல் ஆணையம் இது தொடர்பான ஆவணங்களை ஒப்படைக்குமாறு ஓபிஎஸ் அணியினரை அறிவுறுத்தியுள்ளது. இந்த ஆவணங்களை வருகிற 20ஆம் தேதிக்குள் ஒப்படைக்குமாறு தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்த தவறிய புகாரில் சென்னை மாநகர காவல் ஆணையர் வரும் 22ஆம் தேதி நேரில் ஆஜராக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி 196வது வார்டு கவுன்சிலர் அண்ணாமலை முறைகேடாக சொத்து சேர்த்தது குறித்த வழக்கில் ஈஞ்சம்பாக்கத்தை சேர்ந்த பொன் தங்கவேலு என்பவருக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க கடந்த ஆண்டு டிசம்பர் 2ஆம் தேதி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. எனினும் அவருக்கு பாதுகாப்பு வழங்காததால் மாநகர காவல் ஆணையருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் சென்னை மாநகர காவல் ஆணையர் ஜார்ஜ் வரும் 22ஆம் தேதி நேரில் ஆஜராக நீதிபதி கிருபாகரன் உத்தரவிட்டார். சேலத்தில் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மீது காலணி வீசப்பட்டதற்கு திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சேலத்தில் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மீது காலணி வீசப்பட்டது தமிழர்கள் போற்றி பாதுகாத்து வரும் பண்புக்கு துளியும் ஏற்புடையது அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் பெருமையை சீர்குலைக்க முனைவதை நாகரிக சமுதாயத்தில் இருக்கும் யாராலும் ஏற்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சர் மீது காலணி வீசியவர்கள் மீது காவல்துறை கடும் நடவடிக்கை எடுப்பதுடன் இனி இதுபோன்ற நிகழ்வுகள் தமிழகத்தில் நடக்காதவாறு தடுக்க வேண்டும் என்றும் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொன் ராதாகிருஷ்ணன் மீது காலணி வீசப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். கருத்துக்கள் மீது கடும் தாக்குதலை தொடுப்பதில் தவறில்லை என்றும், கருத்து சொல்பவர்கள் மீது தனிப்பட்ட முறையிலோ நேரடியாகவோ தாக்குதல் நடத்துவது ஏற்கத்தக்கதல்ல என்றும் ஜி ராமகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே சேலம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சஞ்சய்குமார் உத்தரவின் பேரில் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்ட சேலம் போலீசார் பொன் ராதாகிருஷ்ணன் மீது காலணி வீசிய சாலமனை கைது செய்துள்ளனர். இலங்கை படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட தங்கச்சிமட மீனவர் பிரிட்ஜோவின் குடும்பத்தினருக்கு நீதி கேட்டும் 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வலியுறுத்தியும் ராமேஸ்வரத்தில் நாளை காலை 11 மணிக்கு தொடர் முழக்க போராட்டம் நடைபெறும் என பாட்டாளி மக்கள் கட்சி அறிவித்துள்ளது. பாமக இளைஞரணி தலைவரும் எம்பியுமான அன்புமணி ராமதாஸ் தலைமையில் இப்போராட்டம் நடைபெறவுள்ளது. பாமக நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். பயிற்சி மருத்துவர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்து சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர்கள் 2வது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரி மாணவர் விஜய்க்கு மருத்துவர்கள் உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்காததாக கூறப்படுகிறது. இதை கண்டித்து நடைபெற்ற போராட்டத்தின் போது மருத்துவர்களை தாக்கப்பட்டதை கண்டித்து 2வது நாளாக பயிற்சி மருத்துவர்கள் இன்றும் போராட்டம் நடத்தினர். அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், பயிற்சி மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இவங்க தொடர் பாதுகாப்புக்கு என்னென்ன வழிமுறைகள், பர்டிகுலர்லி 201, 206 வார்டுகளில் கூடுதலாக பேஷண்ட்டு, அதற்கான சில சஜஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நாங்களும் அவங்களோட நியாயமான எல்லா கோரிக்கைகளும் நியாயமான கோரிக்கைகள் அதை சொல்கிறோம். சிமிலர்லி நம்ம கம்யூனிகேஷனுக்கான ஒரு இது எப்போவுமே இன்றைக்கி 24/7 மீடியா இருக்கும்போது அதை எப்படி ஒரு பிரச்சனை இல்லாமல் எம்சிஏ ரெகுலேஷன்ஸ் படியும் பேஷண்ட் ப்ரைவசியை பாதுகாத்தும், அதே மாதிரி எந்த ஒரு காரணத்தினாலும் அதை மீடியாவுக்குன்னு ஒரு ப்ராப்பராக எப்படி
எப்படி ஒரு அவென்யூ த்ரூ ப்ராப்பர் சோர்சஸ் எப்படி அந்த மீடியா மெசேஜ் கொடுக்கணும், அது எல்லாமே நாங்கள் பேச இருக்கிறோம். அவங்களோட நியாயமான கோரிக்கைகள் அவங்களோட சில ரெப்ரசன்டேட்டிவ் மற்ற சென்னை பேஸ்ட் கல்லூரியிலேருந்து வரேன்னு இருக்காங்க. அவங்களோட அதே மாதிரி சில சிசிடிவி கேமரா, இப்போ ஏற்கனவே இந்த பிரசவ வார்டிலலாம் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராஸ் மற்ற பகுதிகளில், அது மட்டும் இல்லாமல் மற்ற மருத்துவமனைகள் கடலூர் பல்வேறு மாவட்ட நிலையில் இருக்கிற மருத்துவமனையில் இந்த மாதிரி சம்பவம் நடக்காமல் இருக்கிறதுக்கான கோரிக்கைகள், நியாயமான கோரிக்கைகள் அரசு சார்பில் அனைத்து அமைச்சர் அவர்களும் அதே மாதிரி அரசில் அனைவரும் இதுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்வதற்கும், அதே மாதிரி இந்த சின்ன பிரச்சனைகள் அவங்களோட சில அவுட் சைட் நேற்றுக்கு தொடர்ந்து நாங்கள் இந்த தேவையற்ற ரீதியில் சில மற்ற பிரச்சனைகள் அதற்கும் முழுமையான தீர்வு காண ஒரு ப்ராப்பர் கோஆர்டினேஷன் குரூப் ஏற்படுத்துறதுக்கான உறுதி கொடுத்திருக்கோம். இலங்கை அரசை கண்டித்து நாகையில் தண்ணீர் தொட்டியில் ஏறி மீனவர்கள் தற்கொலை மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழக மீனவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதை கண்டித்தும் இலங்கை அரசால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள படகுகளை விடுவிக்க கோரியும் நாகையில் மீனவர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று போராட்டத்தில் ஈடுபட்ட வந்த பெண்களில் 11 பேர் போராட்ட களத்தில் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் அங்கிருந்து 2 மீனவர்கள் தண்ணீர் தொட்டியின் மீது ஏறி தற்கொலைக்கு முயன்றனர். இதனையடுத்து அவர்களை சக மீனவர்கள் கீழே இறக்கினர். கன்னியாகுமரி மாவட்டம் அகதீஸ்வரம் அரசு மாணவியர் விடுதியில் அடிப்படை வசதிகள் செய்யக்கோரி மாணவிகள் காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அகதீஸ்வரம் பிற்படுத்தப்பட்டோர் நல மாணவியர் விடுதியில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய 3 மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவியர் 109 பேர் தங்கியுள்ளனர். இவர்கள் அகதீஸ்வரம் விவேகானந்தர் கல்லூரி, மனோன்மணியம் சுந்தரனார் உறுப்பு கல்லூரி ஆகியவற்றில் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் இந்த விடுதியில் கடந்த சில வாரங்களாக குடிக்கவும் குளிக்கவும் தண்ணீர் இல்லாமல் மாணவியர் இன்னலுற்று வருகின்றனர். இதுபற்றி விடுதி காப்பாளரிடம் கேட்ட மாணவியை தகாத சொற்களால் ஏசியதாக கூறப்படுகிறது. இதை கண்டித்தும் விடுதியில் அடிப்படை வசதிகள் செய்ய கோரியும் நேற்று இரவு விடுதி வாயிலில் மாணவியர் காலி குடங்களுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு அதிகாரிகள் மாணவியர்களிடம் பேச்சு நடத்தி தகுந்த நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து மாணவியர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். இதனையடுத்து விடுதிக்கு லாரியில் தண்ணீர் கொண்டு வரப்பட்டு வழங்கப்பட்டது. 20 ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். நாடாளுமன்றத்திலும் மாநில சட்டமன்றங்களிலும் மகளிருக்கு 33 விழுக்காடு அளிக்க வகை செய்யும் மசோதா பல்வேறு முயற்சிகளுக்கு பின் 20 ஆண்டுகளாகியும் நிறைவேறாததை தனது கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். பெண்கள் முன்னேற்றம் மற்றும் சமூக சமத்துவத்தின் மீது அக்கறை கொண்டவரான முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை நிறைவேற்ற இருமுறை பெருமுயற்சி மேற்கொண்டதையும் சில காரணங்களால் அந்த மசோதாவை நிறைவேற்ற முடியாமல் போனதையும் ஸ்டாலின் நினைவு கூர்ந்துள்ளார். அரசியலில் பெண்களின் முன்னேற்றத்திற்கு இன்றியமையாத இந்த மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை உடனடியாக நிறைவேற்ற பிரதமர் நேரடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். வேலூர் அருகே ரயில்வே தண்டவாளத்தில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை அருகே உள்ள முகுந்தராயபுரம் பகுதியில் தண்டவாளத்தின் அருகே ஆண் சடலம் ஒன்று கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் வந்தது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற ரயில்வே போலீசார் உயிரிழந்து கிடந்த ஆண் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இறந்தவர் யார் என்றும் அவர் கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுடன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவுற்றது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி தமிழ்